என் செல்ல குழந்தையே, இன்று உனக்கு இந்த வராகி தர வந்திருப்பது ஆறுதல் வாக்கு கிடையாது. இந்த தாயானவள் இன்று உனக்கு தருகின்ற அதிசக்தி வாய்ந்த இந்த வராகியினுடைய சத்திய வாக்கு. என் பிள்ளையே, என்னை முழுமையாக உணர்ந்து கொண்ட பிள்ளைகள் தன் வாழ்க்கையில் அதிகமான யோகத்தை பெற்ற குழந்தைகளுக்கு மட்டுமே இது சர்வ நிச்சய வாக்காக மாறிவிடும். என் பிள்ளையே, நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியலில் இந்த வாக்கு ஒவ்வொன்றும் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள், உன்னை ஆட்டி படைத்த தீய சக்தி என்று எல்லாமே உன்னை விட்டு விலகிச் செல்லப் போகின்ற நாள். இத்தனை நாட்களும் இது உன் வாழ்க்கையில் நடந்து விடாதா, ஒரு நாளில் மாற்றங்கள் வந்து விடாதா என்று என் பிள்ளை ஏங்கி தவித்த விஷயம் அல்லவா? அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் உன் அம்மா நான் நடத்தி கொடுக்கின்றேன். என் குழந்தை, உன்னுடைய மனதிற்குள் நீ கொண்டிருக்கின்ற ஏக்கம், உன் மனது தவிக்கின்ற தவிப்பு, இவையெல்லாம் உன்னை விட எனக்கு நன்கு தெரியும். உனக்குள் அதிகமாக வருகின்ற படபடப்பிற்கு காரணம் நம் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்கின்ற அந்த பயம்தான். நமக்கு எதிர்காலம் என்ற ஒன்று இல்லாமல் சென்று விடுமோ என்கின்ற அந்த வருத்தம்தான். ஒவ்வொரு முறையும் நீ இப்படி நினைக்கும் பொழுதெல்லாம் உன் அம்மா எனக்கு என்ன தோன்றும் தெரியுமா? உன் தாயானவள் நான் இருப்பதை நீ மறந்து விட்டாயோ என்று. என் தங்கமே, நீ என்னை மறந்திருக்கலாம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்னை மறக்க வைத்திருக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அம்மா உன்னை ஒரு பொழுதும் மறக்க மாட்டேன். அம்மா உன் வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்கின்றேனோ அதை சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நீ இது நாள் வரையிலும் இந்த வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக இந்த தாயானவள் என்னை பற்றி கொண்டிருக்கின்றாய். அம்மா, எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விடாதே, உன்னை அன்றி எனக்கு யாரும் இல்லை என்று உன் மனதில் நீ என்னை பார்த்து நினைக்கின்றாய். நீ என்ன நினைக்கின்றாய், எதை சொல்கின்றாய், எதை கேட்கின்றாய் என்பது எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். அதனால் என் தங்கமே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நான் உன்னை விட்டு ஒரு அடி தூரம் கூட தள்ளி நிற்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி உன்னோடு தினமும் பேசுகிறாள் என்பதற்காக அம்மாவை சர்வசாதாரணமாக நீ நினைத்து விடக்கூடாது. இவள் என்ன, எப்பொழுது வேண்டுமானாலும் இவளை பார்க்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் இவளின் வாக்கினை கேட்கலாம், நினைத்த நேரத்தில் இவள் நம் கண் முன்னால் வந்து நிற்பாள் என்று என் பிள்ளை சாதாரணமாக எண்ணி விடாதே. உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் வர நினைக்கும் பொழுது வருவது கிடையாது. நான் எப்பொழுது என் பிள்ளைக்கு நல்ல வாக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அந்த நேரத்தில்தான் உன்னை தேடி வருவேன். அப்படியானால் சில காலமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க ஆரம்பித்திருக்கின்றது என்று அர்த்தம். அம்மா அதனால்தான் நம்மை சந்திக்கின்றாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த தாயானவள் அப்படி உன்னை காண வருகின்ற நேரத்தில் எல்லாம் உன் மனதிற்குள் ஒரு எண்ணம் வந்து கொண்டே இருக்கும் அல்லவா? அது என்ன எண்ணமாக இருக்கும் தெரியுமா? அம்மா, இந்த வாழ்க்கை எனக்கு என்ன தருகின்றது? இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் நீ கொடுத்தது என்று நான் மனதார ஏற்றுக்கொள்கின்றேன். நீ என்னுடைய மனது மகிழும்படி நல்ல விஷயங்களை கொடுப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நானும் இருக்கின்றேன் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய இந்த எண்ணத்தை ஒரு நாளும் அம்மா பொய்யாக்க மாட்டேன். என் பிள்ளை, நாளைய விடியல் உனக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய விடியலாக மட்டுமே இருக்கும். நாளைய விடியலில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கண்ணார காண்பாய். நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இந்த தாயானவள் என்னை தேடி வந்தாயோ
அந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கத் தொடங்கும். என் தங்கமே, நீ எதை எதிர்பார்த்து என்னை வேண்டி நிற்கின்றாயோ அதை நான் உன் வாழ்க்கையாக்கி நிச்சயமாக தருவேன் என்பதில் மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, மனம் முழுக்க உனக்கு வேதனைகள் குவிந்து கிடக்கின்றது. இதிலிருந்து மீண்டு வருவது சற்று கடினம்தானோ என்று நீ எண்ணிவிட்டாய் அல்லவா? இந்த தாயானவள் நான் உன்னோடு உடனிருக்கும் பொழுது இந்த எண்ணம் உனக்கு வந்திருக்க கூடாது. அதையும் மீறி என் பிள்ளைக்கு வந்துவிட்டது. இனியும் இந்த எண்ணத்தை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்காமல் அம்மா நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். முதலில் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்கள் வரக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள் உனக்குள் இருக்கக்கூடாது. எதை நினைக்கின்றோமோ அதை நடத்திவிட வேண்டும். எதை பற்றி யோசிக்கின்றோமோ அதை செய்துவிட வேண்டும். இப்படி நினைத்ததையும் நீ நடத்த வேண்டும் என்கின்ற நினைக்கின்ற விஷயங்களையும் சரியாக செய்துவிட்டால் அதன் பிறகு யாராலும் உன்னை இந்த வாழ்க்கையில் தோற்கடித்து விட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லாம் நடக்கும் நேரத்தில் சரியாக நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, யார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் கொடுப்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் கூடிய விரைவில் உன்னை தேடி வருகின்ற சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுப்பேன். உன்னை உதாசீனம் செய்தவர்களுக்கு உன்னுடைய உதவி நிச்சயமாக தேவைப்படும். வாழ்க்கையில் யாரோடு பயணிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களோடு உன்னுடைய பயணம் நிச்சயமாக தொடர்ந்து வரும். என் தங்கமே, மனது எதை பற்றி எண்ணுகின்றது என்று நீ சற்று சிந்திக்க வேண்டும். உன் மனது எதை பற்றி நினைக்கிறது என்று நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் தெய்வம் துணை இருக்கும் பொழுது குழப்பங்கள் அங்கு எதற்கு? குழப்பமில்லாத முடிவை எடு. அம்மா உனக்கு அதனை நடத்தி கொடுக்கின்றேன். குழப்பமில்லாத பாதையை தேர்ந்தெடு. அந்த பாதையில் உன்னை நான் வழிநடத்தி செல்கின்றேன். என் குழந்தைக்கு இனி எந்த விதமான கவலைகளும் தேவையில்லை. நான் உன்னோடு உடனிருந்து உனக்காக உன்னுடைய தேவைகளை எல்லாம் சரி செய்து கொடுக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் இனி வாழ்க்கையில் ஏற்படாமல் அம்மா பார்த்து கொள்கின்றேன். இந்த வராகியினுடைய சத்திய வாக்கினை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளத்தான் போகின்றாய். எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு வேதனையை கொடுத்தாலும், எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும், இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் அது உனக்கு நிரந்தரமாக இருக்காது. எல்லாமே மாறி உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் மாறி உன் வாழ்க்கை உனக்கு மட்டுமே சொந்தமானதாக உருவாகிவிடும். அது நாள் வரையிலும் சற்று பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க வராகி நான் தயாராக இருக்கும் பொழுது இனி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் உன் அம்மா நான் பொறுப்பாகி கொள்கின்றேன். என் குழந்தையே, வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வாழ்க்கையில் இனி எதுவும் இல்லை. நான் உடனிருந்து உன்னை காப்பாற்றுகின்றேன். மனதைரியத்தோடு இன்று இரவை கடந்து வா. வெற்றி விடியலில் இந்த வராகி உனக்கு நல்லதை செய்து கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு என்றும் இந்த வாழ்க்கையில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. அம்மாவின் அன்பு என்றும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய அன்பினை பெற்றுக்கொண்டாய் என்கின்ற நம்பிக்கையில் இன்று இரவை நீ நிச்சயமாக நல்லபடியாக கடப்பாய் என்கின்ற நம்பிக்கை உன் வராகி எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் உன் தாயானவள் எனக்கு உன்னுடைய உறக்கம் மிகவும் முக்கியமல்லவா? நிச்சயமாக என் பிள்ளைக்கு அதை நான் நல்லபடியாக கொடுக்கின்றேன். மன நிம்மதியோடு உறங்கு. வெற்றி விடியலில் என் பிள்ளை சந்தோஷமாக கண் விழிப்பாய். என் பிள்ளையின் மனது தெளிவடைந்து விடும். நீ நினைத்ததை விட நல்லதும் உன் வாழ்க்கையில் நடக்கும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.